வணக்கம். இன்னைக்கு ஆன்மீக பகுதியில் 63 என்று அழைக்கப்படுகின்ற 63 நாயன்மார்கள் பற்றி சுருக்கமாக மற்றும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்லலாம் அப்படின்னு விரும்புகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு முதலாவதாக திருநீலகண்ட நாயனாரை பற்றி தெரிந்து கொள்வோம். திருநீலகண்ட நாயனார் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்த ஒரு அடியவர். சிவனடியார்கள் மீது இவர் மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். சிவனடியார்கள்லாம் சாப்பிட்றதுக்காக திருவோடுகளை செய்து கொடுப்பதை இவர் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். இறைவனை நினைத்து எப்பொழுதுமே திருநீலகண்டம் அப்படின்னு இவர் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இவருடைய இளமை காலத்தில் ஒழுக்கம் தவறியவராக இவர் நடந்து கொண்டதினால இவருடைய மனைவியார் திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த சொல் அவருக்கு மிகவும் உரைத்தபடியால் இனிமே நான் உன்னை மட்டுமல்ல வேற எந்த பெண்ணையும் தீண்ட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். கணவனும் மனைவியும் இந்த உறுதியை காத்தவாறே இறைவனை வணங்கி கொண்டு இல்வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் உலகத்தாருக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது. வாழ்க்கை ஓட்டத்தில் இருவரும் வயோதிகம் அடைஞ்சாங்க. அப்பொழுது இறைவன் இவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்பி ஒரு சிவனடியாராக வேடமிட்டு கொண்டு திருநீலகண்டரை போய் சந்திக்கிறார். சிவனடியார் என்ன செய்கிறார்னா, தங்கிட்ட இருக்கிற ஒரு திருவோட்டை எடுத்து திருநீலகண்டர்கிடம் கொடுத்துட்டு, இதை பத்திரமா பாதுகாத்து வைங்க, இது ரொம்பவே விலை மதிப்பில்லாதது, உலகத்திலையும் பெறவே முடியாத ஒரு அற்புதமான திருவோடு இது, நான் திரும்பி வரும்பொழுது இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருநீலகண்டர்கிட்ட கொடுக்கின்றார். திருநீலகண்டரும் அதுக்கு ஒப்புக்கொண்டு, அதனால் என்ன, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி சிவபெருமான் மீண்டும் இந்த சிவனடியார் வேடத்தில் திருநீலகண்டர் வீட்டுக்கு வருகின்றார். வரும்பொழுதே அவர் என்ன செய்கிறார்னா, அந்த திருவோட்டை அங்கிருந்து மறைய செய்து விடுகிறார். பிறகு ஒன்றும் அறியாதவர் போல என்னுடைய திருவோட்டை திரும்பித்தாங்க அப்படின்னு போய் கேட்குறாரு. திருநீலகண்டர் போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல, அவர் வைத்திருந்த இடத்துல அந்த திருவோடு இல்லை. உடனே தயங்கியபடியே வந்து, திருவோடு காணாமல் போயிடுச்சு, மன்னிக்கணும், நான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல திருவோடு ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதே திருவோடு தான் வேணும், நான் எவ்வளவு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், இதை பத்திரமா பார்த்துக்கோ, இது ரொம்ப விலை மதிப்பில்லாததுன்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன், நான் பார்த்துக்கிறேன்னு நீ உறுதி கூறினேன், ஆனால் இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறியே, எனக்கு தெரியாது, எனக்கு என்னோட திருவோட திரும்பி கொடு அப்படின்னு சிவனடியார் வேடத்தில் இருந்த சிவன் கேட்கிறார். திருநீலகண்டர் செய்வதறியாமல் விழிக்கிறார். அப்போ சிவனடியார் சொல்கிறார், அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ இந்த ஓட்டை எடுக்கலைன்னு எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. திருநீலகண்டரும் இதற்கு சம்மதிக்கிறார். உடனே சிவனடியார் சொல்கிறார், உன்னுடைய மகனுடைய கையை பிடித்தபடி குளத்தில் மூழ்கி நீ சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருநீலகண்டர் சொல்கிறார், எனக்கு மகன் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா பரவாயில்ல, நீ உன்னோட மனைவியோட கையை பிடித்தபடி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்கிறார் சிவனடியார். இப்போ திருநீலகண்டருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. அப்படி செய்வதற்கில்லை என்று அவர் கூறிவிடுகிறார். உடனே சிவனடியார் சொல்கிறார், அப்படின்னா நீ வேணும்னு தானே என்னோட திருவோட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுருக்க, இப்போ சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்கிற, நான் இதை தில்லைவாழ் அந்தணர்களுடைய தர்ம சபையில் போய் நான் வழக்காக முறையிடுவேன் என்று திருநீலகண்டரையும் அழைத்து கொண்டு போகிறார். அவையில் வழக்கை விசாரிக்கிறார்கள். அப்போ திருநீலகண்டர் சொல்கிறார், நான் இந்த திருவோட்டை ஒளிச்சு வைக்கல, பத்திரமாக தான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த வச்ச இடத்துல இப்போ பார்த்தா இல்லை அப்படிங்கிறாரு. வழக்கை விசாரித்த சபையினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நீ சத்தியம் செஞ்சு கொடுக்கறது தான் முறை அப்படின்னு திருநீலகண்டர்கிட்ட சொல்கிறார்கள். எனவே திருப்புலீஸ்வரத்துக்கு அருகில் உள்ள ஒரு திருக்குளத்திற்கு போய்
ஒரு மூங்கில் கழியை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் தன்னுடைய மனைவியை அந்த கழியை பிடித்து கொள்ள சொல்லி, மறுபுறம் தான் அதை பிடித்து கொண்டு குளத்துக்குள்ள முழுகுவதற்கு ஆயத்தமாகின்றார் திருநீலகண்டர். அப்போ சிவனடியார் சொல்கிறார், கையை பற்றி கொண்டு முழுகினாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வேறு வழியே இல்லாமல் தான் இது நாள் வரை கடைபிடித்து வந்த விரதத்தை பற்றி ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் எடுத்து கூறிவிட்டு குளத்தில் மூழ்கினர் அந்த தம்பதிகள். அப்படி மூழ்கி எழும்போது 2 பேருமே இளமை கோலத்தோடு எழுந்தனர். இதை பார்த்த மக்கள் எல்லோரும் வியந்து போனார்கள். அதே சமயத்தில் எல்லாரும் பார்க்கும்படி சிவன் பார்வதி தேவியோடு அங்கு காட்சி தருகிறார். அனைவரும் ஈசனை போற்றி வணங்கினார்கள். பின்பு நாயனாரும் அவருடைய மனைவியும் இளமை நீங்காமல் பல காலம் வாழ்ந்து பிறகு இறைவனுடைய திருவருளை பெற்று பேரின்ப வாழ்வை அடைந்தார்கள். திருநீலகண்ட நாயனாருடைய குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது. சித்தத்தை சிவன்பால் வைத்தார்கள் திருவடி போற்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.